நம்முடைய தேவன். அந்த தேவன் என்ன பண்ணாரு, இந்த ஜெபத்தை கேட்டு இவர்கள் படுகிற எல்லா வேதனைகளை கண்டு என்ன செய்தாரு, மோசேவை அழைத்து, மோசே, உன் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க, அவர்கள் பெருமூச்சை நான் கேட்டேன், அவங்க ஜெபத்தை நான் கேட்டேன், அவங்க கண்ணீரை நான் கண்டேன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவரே, நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவரே, இரண்டாவது நம்ம கண்ணீரை காண்கிற தேவன். எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, எல்ரோயி, என்னை காண்கிற தேவன், என் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமென். பாருங்க, அப்போ கர்த்தர் மோசேயை சொல்றாரு, நீ போய் என்னை பத்தி பார்வோன்ட்ட சொல்லு. அந்த பார்வோன் அந்த எகிப்துக்கு பெரிய ஒரு ராஜா. அவங்ககிட்ட நீ சொல்லு, என் ஜனங்களை நீ விடலாக்கி அனுப்பி, இந்த ஜனங்களுக்கு தேவன் இருக்கிறாரு, அந்த வனாந்தரத்தில் இவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், இவர்களை கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி என்னை பத்தி நீ சொல்லு அப்படின்னு. மோசே என்ன பண்றாரு, பார்வோன் கிட்ட போய் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு வானத்தை பூமி உண்டாக்கின ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னோட பேசினார், இந்த ஜனங்களை நீ விடலாக்கி அனுப்பிவிடு, இவர்கள் வனாந்தரத்தில் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் சொல்லி மோசே ராஜா கிட்ட போய் பேசுறாரு அரண்மனையில. அது ராஜா என்ன சொல்லணும், அது ராஜா என்ன சொல்லிருக்கணும், அவர்களை அனுப்ப முடியாது, உன் தேவன் யார், அவருக்கு ஏன் நான் பயப்படணும், என்னிடத்துல முக்கோடி முன்னோர்கள் தேவனுடைய கடவுள் இருக்கிறான், நீ ஒரே ஒரு கடவுளை பத்தி பேசுற, என்கிட்ட முக்கோடி முன்னோர்கள் கடவுள் என்கிட்ட இருக்கிறான் சவால் விட்டு. அதுக்கப்புறம் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு, பார்வோனுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்க, தான் யார் என்பதை காண்பிக்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முக்கோடி முன்னோர்கள் கடவுளை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், ஜீவன் உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், அவருடைய ஆற்றலுக்கு ஒப்பாக, அவருடைய சக்திக்கு ஒப்பாக, அவருடைய ஞானத்துக்கு ஒப்பாக, அவருடைய அறிவுக்கு ஒப்பாக, அவருடைய வல்லமைக்கு ஒப்பாக, அவருடைய திறமைக்கு ஒப்பாக, அவருடைய பலனுக்கு ஒப்பாக, வானத்திலே பூமியிலே சமுத்திரத்திலே ஒரு கடவுள் இல்லை என்று காண்பிக்க கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, மோசே மூலமா எகிப்திலே 10 வாதைகளை அனுப்பினார். 10 வாதைகள். எத்தனை வாதைகள்? அந்த ஒரு வாதையை கூட பார்வனாலும் மாற்ற முடியல, அவன் கடவுளாலும் மாற்ற முடியல. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமைக்கு ஒப்பாக இந்த உலகத்திலே ஒரு வல்லமை இல்லை, ஒரு கடவுள் இல்லை. கைகதடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கைகதடி ஆண்டவரை ஸ்தோத்திரம். பிற்பாடு தேவனாய் கர்த்தர் இந்த 10 வாதைகளை பார்த்த உடனே பார்வோன் ஒண்ணு புரிஞ்சது. என்ன புரிஞ்சதுன்னா, நம்ம தேவர்களையும் நம்முடைய மந்திரவாதிகளை கூப்பிட்டு எல்லாத்தையும் செய்ய பார்க்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு சாதாரண தண்ணி கூட இவங்களால ரத்தமாய் மாற தண்ணி அவங்களுக்கு நார்மலா ஆக்க முடியல.